இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு வெஜிடபிள் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சோன்னே உப்பு சேர்த்துக்கணும். பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கணும். பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். சின்னதாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடணும். உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. கேரட், குடைமிளகாய், ஸ்வீட் கார்ன் நான் சேர்த்துருக்கேன். வெஜிடபிளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரிகானோ அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பாஸ்தா வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். வெஜிடபிள் ஸ்டாக் ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க. வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கணும். பாஸ்தாவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.